மகா வறட்சியான காலத்தில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குகிறார். மகா வறட்சி, சோர்வு, பலவீனம், 10 அடி மேல போன ஜல 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 ஜலக்கு திருப்பி கீழே இருக்குது. லைஃப் அப்படிதானங்க இருக்கு. இல்ல லைஃப் அப்படிதானே இருக்குது, ஒரே மாதிரியா இருக்குது. ஆமே, திருப்பி ஏறு. சரி கர்த்தர் வா 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 வா, நான் கைப்பிடிச்சுக்கிறேன். வறட்சி. எனக்கும் நான் சில நேரங்களில் உட்காந்து ஜெபம் பண்ணுவேன், எனக்கு வசனம் தாங்க. ஏன்னா வசனத்தை தவிர என்னை எதனாலையும் சந்தோஷப்படுத்தவே முடியாது. நான் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஹல்லேலூயா. வசனம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்கறதா இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமென். ஹல்லேலூயா. வசனம் கேட்பேன், ஆண்டவர் பேசுவாரு, ஆண்டவர் வசனம் கொடுப்பாரு. அப்புறம்தான் அப்பா ஒரு வறட்சி. ஆனா கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வறட்சியான காலத்தில் நான் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்குவேன். ஆமென். இந்த ஆத்மா உள்ள இருக்கிற அந்த மனசு இது பண்ற சேட்டை தான். இது நல்லா இருந்துச்சுன்னா அகத்தின் அழகு முகத்துல தெரியும்.